வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரூச் டிசைன் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆன்லைனில் ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணனா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ப்ரூச்சஸ் டிசைன் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி மெட்டல் ஒயர் வச்சு ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு ப்ரூச்சஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாக்கிங் கிளாத்துக்கு பதிலாக நீங்கள் சில்க் காட்டன் கிளாத்து, நெட் கிளாத்து, ஸோ அது இல்லாமல் டிஷ்யூ கிளாத்து, நான் இந்த வீடியோவில் டிஷ்யூ கிளாத் வச்சு தான் உங்களுக்கு ப்ரூச் டிசைன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஒரு டாப்ஸுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்கள் ஸ்லீவ்லேயோ நெக்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் டைப்பில், ஓகேங்களா, இந்த கிளாத்தில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி ப்ரூச்சஸ் டிசைனை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாத்தில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டிசைனுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பேர் டிஷ்யூ நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாத் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஸோ இல்லை பார்டர் கிளாத் மாதிரி சில்க் கிளாத்தில் இருக்குது, கொஞ்சம் பார்டர் மாதிரி இருக்குது, ஜரி மாதிரி ஓவர் ஜரியாக இருக்குது, அதனால் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்டாக்கிங் கிளாத்தில் எப்படி ஃப்ளவர் செய்கிறதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் மெட்டல் ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதிலேருந்து நான் இப்போது இந்த ஸ்டாக்கிங் கிளாத்துக்கு பதிலாக இந்த கிளாத் வச்சு அதே மாதிரி ஃப்ளவர் டைப்பில், ஓகேங்களா, ரவுண்டாக அந்த டைப்லேயே மிஷின் த்ரெட்டில் லாக் பண்ணிக்கிட்டேன். சேம் அதே நூல் தான், நான் அதை எடுத்துகிட்டு அதிலேருந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். 3 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க சொன்னேன்ல, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 3 டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் வேணுமா, ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நான் இதில் ஒரு டிசைன் கொடுத்துருப்பேன். நீங்கள் வேறு எதனா க்ரியேட்டிவாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி 3 டைம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஊசி நூல் எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணலை. ஒரு வேளை நம்ம மாற்றினா மட்டும் நான் மென்ஷன் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 டைம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ஃப்ளவர் டைப்பில் சுற்றி நான் ஃபஸ்ட்டு டிசைன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல ஸ்டாக்கிங் கிளாத்தில் ஃப்ளவர் டைப், ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம், இல்லை டபுள் லேயரும் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ ஒரு சிம்பிளாக தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சு தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன டிசைன் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பிளாஸ்டிக் ஃப்ளவர் எடுத்து ஸோ அதுக்கு நடுவில் ஒரு பீட் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக நான் 3 இடத்துல அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சு ஒரு சிங்கிள் பீட் லாக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன டிசைன் வேணால் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது லாக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு அந்த இடம் தெரியக்கூடாதுல்ல, நான் ஃபுல் ஃப்ளவர் மேக் பண்ணேன். நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளவர் மாதிரி 3 பக்கம் பார்க்குற மாதிரி பெட்டலும் வைக்கலாம், இல்லை 5 பக்கம் பார்க்குற மாதிரியும் வைக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு அது மேலே இது மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பீடுமே ஸ்டிச் பண்ணி இங்கே விட்டுருக்கேன் ஒயிட் கலரு. ஸோ இந்த மாதிரி மேட்டி ஷெல் எடுத்துமே அதோட சைடில் நான் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா, ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 3 டைம் இந்த மாதிரி ஷெல் இருந்தாலே 3 டைம் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு டிசைன் மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் அட்வான்ஸ் டிசைன் பார்க்கலாம்.